हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेन्द्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், மூன்றாவது பார்ட் ஸ்ரீ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியினுடைய மூன்றாவது பார்ட்டில் இருக்கும். இப்போ பிரபு எழுந்து வேகமாக உள்ளே போனார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. உள்ளே இருந்து ஒரு 2-3 சாமான்களை எடுத்துன்னு வந்து ரகுநாத் தாஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார். இவர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டவொடனே ரொம்ப கூனி குறுகி அப்படியே சங்கோஜமாக இடைகிறார் ரகுநாத் தாஸ். அப்புறம் பிரபு என்ன பண்ணார், மெல்லமா, ரகு, முன்னாண்ட நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன்ப்பா. நான் அடைஞ்ச ஆனந்தத்துக்கு ஒரு அளவே கிடையாது. நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நானும் நிஷ்கிஞ்சன், என்னண்ட என்ன இருக்கும் உனக்கு கொடுக்கறதுக்கு. ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப பிரியமான சம்பந்தம் ஒன்று என்கிட்ட இருக்குது. அதை நான் உனக்கு கொடுத்து அதில் நான் சந்தோஷம் அடைவேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, பூரி சங்கராச்சாரியார் இருக்கார், அவர் சங்கராரண்ய சரஸ்வதின்னு. அவர் ஒரு தடவை பிருந்தாவனம் போயிருந்தார். அவர் பிருந்தாவனத்துலேருந்து திரும்பி வரும்போது என்னென்னா, ஒரு குந்துமணி மாலை, அதுக்கப்புறமா வந்து கோவர்தன ஷிலா ஒன்று, சின்ன கல், அதை வந்து நம்ம கல்லுன்னு சொல்ல மாட்டோம், கோவர்தன ஷிலா, அதை வந்து பிரசாதமாக எனக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தார். இப்போது அது வந்து சாக்ஷாத் கிரிராஜ், அதுதான் சாக்ஷாத் கோவர்தன பர்வதம். சாக்ஷாத் கிருஷ்ணனுக்கும் கோவர்தன பர்வத ஷிலாவுக்கும் எந்த பேதமுமே கிடையாது. நான் 3 வருஷம் ஆச்சு என்னண்ட கொடுத்து. இந்த 3 வருஷமாக நான் வந்து இந்த ஷிலாக்கு வந்து என்னுடைய கண்ணீர்னாலேயே தான் நான் அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணின்னு இருக்கேன். அதனால் என்னுடைய ஹிருதயம் ரொம்ப சீதளமாக ஆறுது. இந்த ஸ்பர்ஷிச்சாலே எனக்கு ஹிருதயத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. என்னுடைய கண்கள் பவித்திரமாறுது, நானே தன்யமாறேன் அதனால். ஏன்னா இதுதான் என்னுடைய ஹிருதயத்துக்கு வந்து ரொம்ப ஹிதத்தை கொடுக்கறதுப்பா. அதனால் நான் இதை என்னுடைய உயிருக்கும் மேலாக இதை என்னுடைய பக்கத்துலேயே வச்சுட்டுருக்கேன். அதே மாதிரி பகவானுக்கு வந்து குந்துமணி மாலைன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து கோவர்தன பர்வதத்தில் போய் குந்துமணி மாலை எல்லாம் சேகரிப்பார். ஸ்ரீகிருஷ்ணன் குழந்தையாக இருக்கும்போது அதெல்லாத்தையும் மாலையாக கட்டி அதை என்ன பண்ணுவார்னா, தானும் கழுத்தில் போட்டுண்டு தன்னுடைய சகாக்களுக்கும் கழுத்தில் போட்டு கையை தட்டி ஆரவாரம் பண்ணி ஆர்ப்பரிப்பாராம். இப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டது பிரபு வந்து இந்த குந்துமணி மாலையினால தான். அதனால் அந்த குந்துமணி மாலையை நான் பஜனம் போது கண்டிப்பாக இதை போட்டுப்பேன். அதனாலேயே எனக்கு இந்த கோவர்தன ஷிலா ரொம்ப பிரியம், இந்த குந்துமணி மாலை ரொம்ப பிரியமானது. இதை நான் அனுதினமும் என்னுடைய உயிருக்கும் மேலாக வச்சு இதை நான் காப்பாற்றின்னு வந்தேன். ஆனால் இன்றைய தினம் நான் இதை ரெண்டுத்தையும் நான் உன்னண்ட ஒப்படைக்கிறேன்ப்பா. இன்னிலேருந்து நீ இந்த கோவர்தன ஷிலாக்கு தினமுமே ஒன்றும் வேண்டாம், ஒரு கமண்டலத்தில் தீர்த்தம் அதால் அபிஷேகம் பண்ணு, 2 துளசி தடம் வை, அவ்வளோதான், இதுதான் தேவை. இதை பண்ணால் போதும். ஒரு கால் உனக்கு தீர்த்தமும் கிடைக்கல, துளசி தடமும் பக்கத்தில் இல்லைன்னா ஒரு நமஸ்காரம் பண்ண, அதுவே போதும். அதுதான் சாத்வீக சேவையும் கூட, நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறார் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரத்தை தான் இதில் ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இது ரெண்டுத்தையும் நீ வாழ்நாள் பூரா உன்னண்ட வச்சு நீ காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டுத்தையும் கொடுக்குறார் பிரபு. அதுக்கப்புறம் அவனுடைய தலையை வருடி அவனுடைய தலையில் தன்னுடைய கரங்களை வச்சு அவனை ஆசீர்வதிக்கிறார். உடனே இவருக்கு வாங்கின்ற உடனே கண்லேருந்து அப்படியே தாரையாக அப்படியே தண்ணீர் கொட்டுறது. கண்ணீர் இந்த 2 வஸ்துவையும் எடுத்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். பிரபுவனுடைய அபார கிருபையை நினச்சி பார்த்து அழறார். பிரபுவனுடைய காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். அன்னிலேருந்து இந்த கோவர்தனத்தை அவர் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போது இவர் என்ன பண்ணார், அதை பூஜை பண்ணுறோமோ அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பலகை வேணும், ஒரு ஆசனம் வேணும், அந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு வரத்துக்கு ஒரு கமண்டலம் வேணும். உடனே மண் கமண்டலம் தான், அதுக்காக வேண்டி 2 வஸ்திரம் வேணும். இதெல்லாத்தையும் ஸ்வரூப கோஸ்வாமி இவருக்கு கொடுத்தார். அதனாலேயே இவர் தினமும் அந்த கோவர்தன ஷிலாக்கு சாத்வீகமாக பிரபு சொன்ன மாதிரியே
ஒரு கமண்டலத்தில் மண் கமண்டல தீர்த்தம் விட்டு 2 துளசி போட்டு நமஸ்கரிச்சுண்டு அப்படி நாளுக்கு நாள் இவருடைய வைராக்கியமும் இதனால் வளர்ந்துட்டு வருது. இப்படியே ஒரு நாளைக்கு இருக்கும்போது என்ன ஆறுது அப்படின்னா, ராத்திரி 1 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரம் தானே இவர் தூங்குறார். சதா பகவன் நாம ஸ்மரணம் தான் உறக்க சொல்லின்னு இருப்பார். இல்லை ஹிருதயத்துக்குள்ளே சில சமயத்தில் சொல்லிடுவார். கிரகத்தை தியாகம் பண்ணிட்டு வந்தாரோ அன்னையிலேருந்து ருச்சியை முதல்ல அடக்கினார். என்ன ஒருவேளை பிட்சைக்கு போய் எது கிடைச்சாலுமே எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு 3 உருண்டை எடுத்து வாயில் போட்டுப்பார், அவ்வளோதான். அப்படியும் ஒரு கடுமையான வைராக்கியம் சீலராக இருக்கார். பிரபுவுக்கு இவருண்ட ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இவருடைய பொறுமை, இவருடைய ஆகாரத்தில் ருச்சியை அடக்கின விதம், நிஷ்கிஞ்சனமாக இருக்கிறது, இதெல்லாம் தான் பிரபுவுக்கு இவருண்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி போய் பகலில் போய் க்ஷேத்திரத்தில் 4 வைஷ்ணவங்களோட பிக்ஷை எடுத்துகிட்டு வருவார் இல்லையா, அதுலேயும் அவருக்கு ஏதோ அந்த பண்டா இவருக்கு அதிகமாக பிக்ஷை கொடுக்குறான். அதனால் அவருக்கு அதுவும் இவருக்கு பிடிக்கல. அதனால் இவர் என்ன பண்ணார், சரி க்ஷேத்திரத்துக்கு போய் அன்னம் வாங்கிட்டு வர அந்த நேரமும் கூட நம்ம பகவத் ஸ்மரணத்தில் இருக்கலாமே, அவனோ இப்படி அந்த பண்டாவோ இப்படி அதிகமாக இவருக்கு மட்டும் கொடுக்கறது மற்ற வைஷ்ணவர்களுக்கு அவள் கேட்கலனாலும் இவருக்கு அது சங்கோஜமாக இருந்தது. அதனாலேயே என்ன பண்ணார், அங்கே போய் வாங்கிறதையும் விட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, கோயிலுக்கு பக்கத்துலேயே நிறைய அந்த ஸ்டால்கள் உண்டு. அவளாம் அந்த பிரசாதங்கள்லாம் விற்பாள். அப்போ அந்த பிரசாதங்கள்லாம் ஒரு 3-4 நாள் ஆயிடுத்து அப்படின்னா அதெல்லாம் கெட்டு போன மாதிரி ஆன உடனே அவள் என்ன பண்ணுவா, அழுகி கெட்டு போயிடுது அப்படின்றதுனால அதை போய் அப்படியே மாடுகளுக்கு சாப்பிட்டு போட்டுமேன்றதுக்காக அப்படியே தெருவில் எடுத்துன்னு கொட்டுவா. அந்த மாடுகள்லாம் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு தான் தன் மயிரை நுப்பிக்கும். இப்போ இவர் என்ன பண்ணார், அந்த கெட்டுப்போன உணவு அந்த இடத்துல அவள் எடுத்துன்னு கொட்டுறா இல்லையா, அதை எடுத்துட்டு அள்ளிண்டு வருவர். அதை நிறைய ஜலம் விட்டு அப்படியே அலசுவார். அலசிட்டு அதில் அழுகின சாதமாக பார்த்து பொறுக்கி எடுத்து கீழே போட்டுருவார். அதில் கொஞ்சம் நன்னா இருக்கிற சாதத்தில் கொஞ்சம் தண்ணியை விட்டு 2 உப்பை போட்டு அதை அப்படியே கரைச்சி அப்படியே குடிச்சிடுவார். இப்படி காலக்ஷேபம் பண்ணிகிட்டே இருந்தார். இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவர் ராத்திரியில் தானே போய் அதெல்லாத்தையும் பொறுக்கிண்டு வருவார். அதனால் யாருக்குமே தெரியாது. ஒரு நாளைக்கு ஸ்வரூப தாமோதர் இந்த மாதிரி சாதம் சாப்பிட்றத கண்ணால் பார்த்துட்டார். உடனே அவர் சொன்னார், ஏன்பா ரகு, இதென்னது இவ்வளவு ருச்சியாக இருக்கிற சாமானை நீ மட்டும் தனியாக வச்சுன்னு சாப்பிட்றியே, எனக்கு ஒரு நாள் கூட கொடுக்க மாட்டேன்றியே அப்படின்னார். இவருக்கு உடனே லஜ்ஜை எடுத்து அமைதியாக அங்கேருந்து எழுந்து போயிட்டார். மகாபிரபு எப்போவுமே தன்னண்ட இருக்கிற வைஷ்ணவாவை பற்றி விஷயம் சேகரிச்சுட்டே இருப்பார். இவன் என்ன பண்ணுறா, அவன் என்ன பண்ணுறா, இவன் என்ன மாதிரி காலக்ஷேபம் பண்ணுறா அப்படின்றத பற்றி ஒத்தரை பற்றியும் தெரிஞ்சு வச்சுப்பார். அப்படி ஒரு நாளைக்கு கோவிந்தனை கூப்பிட்டு கேட்டார், கோவிந்தா, ரகு இப்போ க்ஷேத்திரத்துலேருந்தும் எதுவும் வாங்கிட்டு வர்றதில்லை போல் இருக்கேப்பா பிக்ஷை, இப்போ அவன் என்ன பண்ணுறான் வயிற்றுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே அந்த கோவிந்தர் சொன்னார், இந்த மாதிரி அவன் போய் இந்த மாதிரி எடுத்துன்னு இப்படிலாம் பண்ணி இதை அலசி அந்த பழைய இதை தான் 3-4 நாளான ஆகாரத்தை தான் அவன் எடுத்துக்கிறான் அப்படின்னு. இதை கேட்டால் உடனே பிரபுவுக்கு ஒரு சந்தோஷம் வந்ததே. அப்போ சாயங்காலம் ஆச்சு. பிரபு யாரண்டையும் சொல்லிக்காமல் நேராக ரகுநாத் தாஸ் இருக்கிற அந்த அறைக்கு போனார். பார்த்தா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், ரகுநாத் தாஸ் அந்த பிக்ஷைக்காக போய் எடுத்துன்னு வந்த அந்த சாதம் இருக்குது இல்லையா, அதை போட்டு அலசி அதில் அழுகி போனது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நன்னா இருக்கிறத எடுத்து அப்படி வச்சுருந்தார். பின்னாடியே போய் நின்னார் சைத்தன்ய மகாபிரபு. பின்னாடி யாராவது நின்னா எப்படி தெரியும் ரகுநாத் தாஸுக்கு. அதில் 2 உப்பை போட்டு அதை எடுத்து வாயில் போட்டுண்டார். போட்டுட்டோடனே, என்னப்பா ரகு, என்ன கூப்பிட்றத நிறுத்திட்ட, இப்போ நீ நன்னா இருக்கிறத நீ மட்டும் தனியாக இப்படி ரகசியமாக சாப்பிடலாமா, எனக்கு இதில் கொஞ்சம் கொடுக்க வேண்டாமா நீ அப்படின்னு கேட்டார். அப்படி சொல்லிட்டு அவர் பாத்திரத்தை மறைச்சிக்கணும்னு பார்க்குறார் ரகுநாத் தாஸ். ஆனால் இவர் என்ன பண்ணார், அந்த பாத்திரத்துக்குள்ளே கையை விட்டு தானே அவசரமாக அந்த சாதத்தை எடுத்து மகாபிரபு வாயில் போட்டுட்டார். உடனே
ரகுநாத் தாஸ் ஆஹா ஹா ஹா அரே கிருஷ்ணா அப்படின்னு அப்படியே அழறார். அந்த 2 பாத்திரத்தையும் அப்படியே அந்த பாத்திரத்தை அப்படியே பிடிச்சிட்டார். பிரபு, நீங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா? இது நீங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. இது கெட்டுப்போன உச்சிஷ்டம். இதை போய் நீங்கள் சாப்பிட்டா அதனால் ஏதாவது பாபம்னா அது என்ன தான் அடையும் அப்படின்ன உடனே பிரபு என்ன பண்ணார், அந்த வாயில் போட்டுன்றதை சாப்பிட்டாரனோ இன்னொரு தடவை கையை அந்த பாத்திரத்துக்குள்ளே விட்டார், இன்னொரு கவளம் எடுத்துக்கிறதுக்காக. உடனே பிரபு பிரபு அப்படி பண்ணாதீங்கன்னு இப்படி கத்துறதை கேட்ட உடனே, ரகுநாத் தாஸ் கத்துறதை கேட்ட உடனே ஸ்வரூப கோஸ்வாமி தாமோதர ஸ்வரூபர் அவர் அங்கே வந்துட்டார். உடனே பிரபு ரகுநாத் தாஸ் பாத்திரத்துலேருந்து அப்படி அந்த அன்னத்தை பிடுங்கிறத பார்த்தார். உடனே சொன்னார், பிரபு இது மாதிரி இந்த ஆகாரம்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, இது உங்களுக்கு தகுந்ததும் கிடையாது, இப்படிலாம் சாப்பிடாதீங்கோ அப்படின்னா இவர் என்ன பண்ணார், அவர் ரகுநாத் தாஸ் அதுலேருந்து கெட்டு போனது எல்லாத்தையும், உலர்ந்து போன அன்னம், அழுகி போன அன்னம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மீதி இருக்கிறது தான் சாப்பிடுவார். தெரியாமல் பிரபு வாயில் அந்த காஞ்சி போன சாதத்தை போட்டுன்றதுனால அதை விழுங்கவே முடியல, கஷ்டப்பட்டு விழுங்குறார். உடனே சொன்னார் ஸ்வரூப தாமோதர்கிட்ட, ஸ்வரூப தாமோதரா, என்ன தெரியுமா, நான் உண்மையை சொல்கிறேன், இன்னைக்கு சாப்பிட்ட இந்த அன்னத்தினுடைய ருச்சி இது வரைக்கும் நான் எத்தனையோ இடத்துல சாப்பிட்ருக்கேன், இந்த எத்தனையோ பிக்ஷா பண்ணி வச்சுருக்கா அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இன்றைய தினம் மாதிரி நான் என்றைக்குமே சாப்பிட்டதில்ல, அப்பேற்பட்ட ருச்சி இந்த ஆகாரத்தில் அப்படின்னு சொன்னார். அந்த பக்த வாத்சல்யத்தை நம்ம எப்படி வர்ணிக்க முடியும்? உடனே ரகுநாத் தாஸ் சொன்னார், மகாபிரபு, உங்களுடைய லீலை ரொம்ப விசித்திரமாக இருக்குது. நாங்கள்லாம் இந்த விஷய வாசனைகளையே அழுந்தி போய் இப்படி தவிச்சுன்னு இருக்கிற இந்த ஜனங்கள்கிட்ட உங்களுடைய லீலா ரகசியத்தை நீங்கள் எப்படி எங்களுக்கு புரிய வைக்க முடியும்? நீங்கள் யாருண்ட கிருப்பை செய்கிறோம், அவள் ரொம்ப அனாயாசமாக இந்த சம்சார சாகரத்தை கடந்துள்ளான் இல்லையா? உங்களுடைய கிருப்பையை நினச்சி நான் கண்ணீர் விடுறேன் அப்படின்னு பிரபுவனுடைய சரணத்தில் விழுந்து அழறார். இப்படி ரகுநாத் தாஸ் சைத்தன்ய மகாபிரபுனுடைய சன்னிதானத்தில் கிட்டத்தட்ட 16 வருஷ காலம் அப்படியே அவருடைய பூரி ஜெகநாதத்தில் பிரபுவனுடைய அபார காருண்யத்தை ஸ்வீகரிச்சுண்டு அனுபவிச்சுண்டு அப்படி ஒரு வைராக்கியமாகவும் தன்னுடைய தியாகத்தை மட்டும் விடாமல் பிரேமையோட அப்படி காலக்ஷேபம் பண்ணின்னு இருக்கார். கிட்டத்தட்ட இவர் ஒரு 100 வயசு வாழ்ந்திருக்கார் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. மகாபிரபு அப்புறம் ஸ்வரூப தாமோதர் அவள்லாம் பகவானுடைய சரணத்தை அடைஞ்ச உடனே இவரும் ரகுநாத் கோஸ்வாமியும் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய பூரி வாசத்தை முடிச்சுட்டார், நேராக பிருந்தாவனம் வந்துட்டார். பிருந்தாவனத்தில் ரொம்ப துக்காகிரந்தத்தில் இருக்கார். கோவர்தன பர்வதத்திலேருந்து கீழே விழுந்து தன்னை மாற்றிடணும் அப்படின்னு நினச்சிக்கிறார். அப்போ அந்த சமயத்தில் அங்கே இருந்தது ரூப சனாதன கோஸ்வாமிகள் அங்கே தானே இருந்தார். அவள் இப்படிலாம் சரீர தியாகம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்தார். அதுக்கப்புறம் சதா இவர் ராதா குண்டத்துக்கு பக்கத்துலேயே தான் இருப்பார். ஆகாரம்லாம் எடுத்துக்கிறதெல்லாம் விட்டுட்டார். ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரே ஒரு டம்ளர் மோர் மட்டும்தான் அருந்துவார், அவ்வளோதான் அவருடைய ஆகாரமே. சதா ராதே 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 ராதேன்னு அரற்றின்றே இருப்பார். ராதா பஜனம் சதா சர்வகாலம், நாம் சங்கீர்த்தனம், கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுனுடைய மகாமந்திர நாம் சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிட்டு ராதா நாமங்களையும் உச்சாரணம் பண்ணிட்டு அப்படியே இருந்தார். 1512 வரைக்கும் இவர் இருந்ததா கேள்வி. இவருடைய தியாகம், இவருடைய வைராக்கியம் அதெல்லாம் ரொம்ப அற்புதமானது. ஒரு நாளைக்கு கூட ருச்சியான ஆகாரம் சாப்பிடல, ஒரு நாளைக்கு கூட அழகான வஸ்திரங்கள் அணிஞ்சிக்கல, எந்த விதமான சம்சார சுகங்களையும் அனுபவிக்கலை. ஒரு பெரிய ஜமீன்தாராத்து குழந்தையாக இருந்தாலுமே
இவர் தன்னுடைய தியாகம், வைராக்கியம் இது ரெண்டுத்துக்கும் இவர் ரொம்ப பேர் போனவர். இவரும் சில கிரந்தங்கள்லாம் எழுதினார். ஸ்தவமாலா, ஷீதான சரித்தம் அப்படின்னு எல்லாம் எழுதியிருக்கார். ராஜபுத்திரனாக வாழ வேண்டியவர் இப்படி ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்து அந்த வைராக்கிய சிந்தனைகளையும் நமக்கும் பகிர்ந்து அளித்து இந்த ரகுநாத கோஸ்வாமிக்கு பல கோடி நமஸ்காரங்கள் தான் நம்மளால் பண்ணிக்க முடியும். பிரபுவனுடைய பூரண கிருபைக்கு ஆளானவர். பிரபுவோட 16 வருஷங்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சவர். அப்பேற்பட்ட மகா பிரபுவான ஸ்ரீ ரகுநாத கோஸ்வாமிக்கு நம்மளுடைய கோட்டி கோட்டி வந்தனங்கள். மகாபிரபுவனுடைய சரித்திரத்தை நம்ம ஸ்ரீயண்ணா சொல்லியும் நம்ம கேட்டிருக்கோம். பிரபுனுடைய சரித்திரத்தையும் சொல்லி கேட்டிருக்கோம். அப்பேற்பட்ட ஸ்ரீயண்ணாவுக்கும் கோட்டி கோட்டி நமஸ்காரங்கள் பண்ணி இந்த சரித்திரத்தை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம். जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. राधे कृष्ण.